உயிருள்ள விஷா படத்தின் மறு வெளியீடு ரீரிலீஸ் செய்திருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த படம் வெளியாவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மீடியாவை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், நான் இன்றைக்கி ஒரு உணர்வோட ஒரு விதமான ஒரு தெம்போடு இங்கே நிற்கிறேன்னு சொன்னாக்கா, நான் 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவுக்காக இந்த டிஆர் டிஜி மியூசிக்னு ஒரு மியூசிக் நிறுவனத்தை உருவாக்கியிருக்கேன். அதன் சார்பாகத்தான் உயிருள்ள விஷா படத்தை நான் இதனுடைய ஆடியோவை வெளியிடுகிறேன் என்று நான் கொடுத்த அழைப்பை ஏற்று அன்றைக்கு நம்முடைய பிரசாத் லேபில் கூட்டப்பட்ட அந்த பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் வருகை தந்ததற்கு என்னுடைய நன்றி. டைமண்ட் பாபு பிஆர்ஓவுக்கு என்னுடைய முதன்மையான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், என் தம்பி கோவிந்தராஜ் இந்த படத்தோட ஒரிஜினல் பிஆர்ஓ என்னுடைய அன்பு தம்பி விபி மணி இப்பொழுது கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்போ தான் நல்லா இருக்கார். அவரை நான் சிரமப்படுத்த விரும்பாத காரணத்தால் நான் கோவிந்தராஜ் அவரோட அசிஸ்டண்ட்டு, என்னுடைய அசிஸ்டண்ட் பிஆர்ஓ, என்னுடைய காதல் எழுதியில் ஒர்க் பண்ணேன். நான் கோவிந்தராஜா ஊர் வச்சுருந்தேன். ஆனால் கோவிந்தராஜுக்கு அவர் கையாலேயே செலவு செய்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வைத்திருந்த காரணத்தால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் நான் கோவிந்தராஜை சம்மதித்து ஊருக்கு அனுப்பி வைத்தேன். ஏன்னு கேட்டால், மனிதனோட ஆண்டவன் தான் மெயின். அந்த ஆண்டவனுடைய கோயிலுடைய கும்பாபிஷேகம் அனுப்பிச்சு வச்சேன். ஆனால் அவர் இல்லாத இடத்தை உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று சொல்வதை போல என்னுடைய அன்பு நண்பன் சிங்காரவேலு சினிமா எக்ஸ்பிரஸில் பணியாற்றிய என் அன்பு நண்பர் சிங்காரவேலும் டைமண்ட் பாபுவும் ஓடி வந்து எனக்கு என்னுடைய பத்திரிகையாளர்களையும் மீடியா நண்பர்களையும் தொடர்பு கொள்வதற்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை நான் ரீரிலீஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப சாதாரண ஆள் சார், நான் ரொம்ப சின்ன ஆள் சார். எனக்கு ஒரே ஒரு பலம், எனக்கு என்னுடைய மேலே இருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவ்வளோதான் சார் என்னுடைய பலம். அந்த பலத்துக்கு பிறகு எனக்கு பெரிய பக்க பலம், என்னுடைய தக்க பலம். சும்மா இது வார்த்தை விளையாட்டெலாம் இல்லை. இந்த மீடியா இங்கே இருக்கக்கூடிய திசையை பார்த்து என்னோட முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த மாதிரி கசமுசா சத்தம், இதை மீறி நான் இங்கே பேசணுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் யோசித்தேன். நான் அதுக்காக வேற இடம். ஆனால் நான் இன்னைக்கு கமலா தியேட்டரில் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு காரணம், இதே அரசன் படத்துக்கு அன்னைக்கு அதோட முன்னோட்டத்தை வெளியிட்டப்ப நான் இங்கே வந்தேன். பயங்கரமான க்ரௌடு, அந்த எஸ்டிஆர் ரசிகர்களுடைய சத்தம். ஆனால் அன்னைக்கும் நான் கமலா தியேட்டருக்கு வர வேண்டும் என்று என்னை அன்புடன் வரவேற்று எனக்கும் என்னுடைய பையனுடைய எஸ்டிஆருடைய படத்துக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்த நம்முடைய கமலா தியேட்டர் திரையரங்கத்தின் உரிமையாளர், அவங்க தாத்தா காலத்திலேருந்து அவங்க அப்பா காலத்தில் இந்த எல்லாரும் எனக்கு நண்பர். ஆனால் இன்னைக்கு இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய விஷ்ணு எனக்கு இன்றைக்கு தோள் கொடுக்கிறார் என்று சொன்னால் வார்த்தை கிடையாது. அவருக்கு என்னோட நன்றி. எஸ்டிஆருக்கு அவர் கரம் கொடுக்கலாம், அவர் எஸ்டிஆரை விரும்பலாம். ஆனால் அங்கிள் என்று என் மீது எஸ்டிஆரோட அப்பா டிஆர் என் மேலே இவ்வளோ பாசம் காட்டுறாருன்னா, நான் இந்த தலைமுறையில் உள்ளவர்களிடமும் நான் ரீச் ஆகிருக்கிறேன்னா இதற்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவன்கிட்ட. ஏன்னா இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இப்போ இங்கே கூல் சுரேஷ்க்கு கூட வந்திருக்காரு. இன்றைக்கி இந்த படத்தில் நடித்த என்னுடைய படத்தில் நான் வேறு கதாநாயகியெல்லாம் நான் அழைக்கல சார். என் படத்தில் நடித்த நளின நாயகி நளினி தான் சார் வந்தாங்க. அவங்க தான் வந்தாங்க. எனக்கு நான் தான் ஒன் மேன் ஆர்மி நின்றுக்கிட்டு இருக்கேன். 38 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தோட சவுண்டில் ஒரு புது நாவல்ட்டி பண்ணணுன்னு டிஜிட்டலாக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணேன். கிட்டத்தட்ட படத்தோட அத்தனை பாட்டி ரீஒர்க் பண்ணேன். அத்தனை ரீரெக்கார்டிங், ஒவ்வொரு சீனையும் சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் நான் ரீஒர்க் பண்ணேன். இதுக்கு என்ன பாராட்டு கிடைக்குது, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக படம் விட்டுருக்கேன். ஏன்னா என்கிட்ட நிறைய படங்கள் இருக்குது. என்னுடைய படம் மைதிலி என்னை காதல் ஒரு பெரிய கிளாசிக்கு.
அதை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உயிர்வீழ்ச்சி பண்ணதுக்கு காரணம் இது ஒரு டிப்பிக்கல் லவ் ஸ்டோரி. இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு இது பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காதலுக்கு ஆணவ கொலை செய்யக்கூடிய நாடு. உண்மையான காதல் இன்னைக்கு கஷ்டம். ஆனால் நான் என்ன பொறுத்த வரைக்கும் உயிரோட்டம் உள்ள காதல் அது அந்த காலத்திலும் ஜெயிக்கும், எந்த காலத்திலும் ஜெயிக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கு விளம்பரம் கொடுத்தேன். அதுதான் உண்மை. அது சும்மா விளம்பர யுக்தி இல்லை, அதுதான் உண்மை. அதில் என்னன்னு கேட்டாக்கா அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு டிஜிட்டலாக பண்ணப்போ 4K ரெசல்யூஷனுக்கு பிரசாத் லேபில் தான் கொடுத்தேன். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 தடவை கலெக்ஷன் பண்ணி இந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கேன். இந்த பக்கா ப்ரொஜெக்ஷன் பார்த்த பிறகு தான் என்னுடைய மீடியா பீப்புளுக்கு நான் பிரசாத் லேபிலேயே போட்டு காட்டுன்னு நினச்சேன், முடியல. ஆனால் இன்னைக்கு கமலா தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஏகப்பட்ட திருப்தி. பையனை கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்டு மனசார பாராட்டினேன். ஏன்னா இல்லைப்பா என் பையனை பேசி நானும் உங்கள் பையன் என்ன அப்படி கூப்பிட்டு ஸ்க்ரீனில் சொன்னேன். அதே நேரத்தில் சென்டரில் இருக்கக்கூடிய அங்கே தான் டயலாக் வருது, அங்கே தான் கிக்கு வருது, அங்கே தான் சென்டரில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீ உள்ளே போய் ஹாலில் உட்காந்து பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன். நான் திரும்பி வந்து பார்க்குறேன், கரெக்ஷன் பண்ணி பையன் வைக்கிறார். எதற்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி ஏஐ காலம், ChatGPT காலம். நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன், தூங்கும்போது கூட நான் வீராசாமி படத்தில் ஒரு டயலாக் வச்சுருப்பேன், தூங்கும்போது கூட ஆட்டணும் காலு, இல்லை தூக்கி வச்சு ஊற்றிடுவான் பால். என்ன டண்டனக்கா அடிக்கிறது கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் டோலு. ஏன்னா உலகம் என்பது அப்படிப்பட்டது தான். வாழ்க்கையில் எல்லாருமே நான் எனக்காக இதை சொல்லலை, அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு அந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு என்ன சொல்கிறேன், வாழ்க்கையில் உஷாராக இருக்கணும். நீ படம் பார்க்கணுங்கிறது மட்டும் நான் சொல்ல, உஷாரா நீ இருக்கணும். உஷாரா இல்லைன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். முதல்ல வீட்டுக்கு அனுப்ப பார்ப்பான், கொஞ்சம் அசந்து படுத்தினா காட்டுக்கு அனுப்ப பார்ப்பான். எதிர்ப்பு இருக்கும்ப்பா. நான் 5ஆம் தேதி இன்னைக்கு இந்த படம் அனௌன்ஸ் பண்ண இன்னைக்கு இத்தனை படம் 13ஆம் தேதி வரும்னு நான் நினைக்கல. அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, நான் நினச்சேன். ஏன்னா நினச்சேன் நம்ம 5ஆம் தேதி வரும் அப்படின்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்த ஒரே ஒரு படம். ஆனால் இன்னைக்கு இத்தனை படம் எங்கேருந்து யார் தூசு தட்டாங்க, யார் கிளப்பி விட்டாங்க, எப்படி எய்தவர்கள் இருக்க அம்பை நான் நோகிறதே கிடையாது. மேலே வந்து பாஞ்சிருக்குது அத்தனை அம்பு. யாரோ பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க வம்பு. ஆனால் அதையும் மீறி எனக்கு இறைவன் ஊட்டுகிறான் ஒரு தெம்பு. அதற்கு காரணம் திட்டுல போட்டான் பாருங்க என் பையன் சிம்பு. இது என் பையன். யார் ஊட்டது? இதை ஊட்டியது என் பையன் சிம்பு. ஏன்னா ஒரு தந்தைக்கு ஒரு மகனுக்கா அன்னைக்கு பேசுறேன். சிலம்பாட்டம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு பேசுனேன். என் பையனுக்காக என்னைக்குமே நிப்பண்ணு. எப்படி இந்த உயிருள்ள வருஷா படத்துல செயின் ஜெயபால் என்ற கதாபாத்திரம் காதலுக்கு காவல்காரனாக நிற்கிறானோ அதை போல அந்த இறைவனின் அருள் இருக்கும் வரை என் மகன் எஸ்டிஆருக்காக சிம்புவுக்காக காவல்காரனாக நின்று கொண்டிருப்பேன். தெம்போட நிற்பேன், தெளிவோட நிற்பேன், தெராணியோட நிற்பேன், துணிச்சலோட நிற்பேன், துவளாம நிற்பேன், தோள் கொடுத்து நிற்பேன். என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தோழர்கள் இன்னைக்கு டிஆர் படத்தின் முன்னோட்டம், அதற்கு எஸ்டிஆர் ரசிகர்களின் கொண்டாட்டம் என்று ஒவ்வொரு ஊரிலும் கலக்கக்கூடிய அத்தனை எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து அன்பு தம்பிகளுக்கும் அன்பு சிங்கங்களுக்கும் என்னுடைய தங்கங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த கமலா திரையரங்கத்திலிருந்து. எங்கேயோ இருக்கும் சூரியன், அந்த அந்த கதிரவனை பார்த்துத்தான் கண்மலருமாம் கமலப்பூ. அதுதான் அந்த கமல தாமரை. இந்த கமல தாமரையிலே இந்த கமலா திரையரங்கத்திலே நின்று எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். அதை போல எத்தனை சேனல் சார் என்னுடைய பேட்டியை எடுத்து போட்டு அவ்வளவு இதுலையும்
என்னுடைய அவ்வளோ டைட் ஷெடியூலையும் அவ்வளவு சேனல்லையும் பேட்டி கொடுத்தேன். யூடியூப் சேனலில் கேட்டதுக்கு நான் சில பேருக்கு தவிர்த்ததுக்கு காரணம், இவ்வளவு யூடியூப் சேனல் ஒரு 5ஆம் தேதி நான் வச்ச என் உயிருள்ள ஒரு படத்தை தங்க சொந்த படமோட எடுத்து அப்படியே போட்டு கை கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன யூடியூப், அவங்க சின்னவங்களா பெரியவங்களா எனக்கு வித்தியாசமே தெரியலையா. நீங்கள் எந்த அளவுக்கு என்ன கொண்டாடி இருக்கக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலுக்கும் என்னோட நன்றி. சில யூடியூப் சேனல் என்ன கேட்டாங்க, நான் பெரிய யூடியூப் சேனலு அவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டேன், சின்னவங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு எனக்கு பேர் வரக்கூடாது சார். நான் ஏதோ சேனல், நான் சேட்டலைட் சேனலுக்கு மட்டும்தான் தரேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். அதே வார்த்தையை தான் இன்றைக்கி கமலா திரையரங்கத்தில் நின்றும் உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதே மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே என்னுடைய பத்திரிக்கை உலகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்ல சார், என்னுடைய நண்பர்கள் நான் பேர் சொன்னாக்கா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் பழனிக்குமாரை சொல்கிறதா, இல்லை விபி மணியை சொல்கிறதா, இல்லை தேவி மணியை சொல்கிறதா, தேவி மணி பையன் ராம்குமாரை சொல்கிறதா, இல்லை தேவியில் இருக்கக்கூடிய என் நண்பர் செந்திலை சொல்கிறதா, தேனி கண்ணனை சொல்கிறதா, இல்லை மீனாட்சி சுந்தரத்தை சொல்கிறதா, இல்லை நம்முடைய டெக்கன் கிரானிக்கல் வேலை செய்யக்கூட அனுப்பமா மேடத்தை சொல்கிறதா, என்னால் லிஸ்ட்டு போட முடியல. அவ்வளவு பத்திரிகையாளர்களும் எனக்கு அவ்வளோ கை கொடுத்துருக்காங்க. இந்த கசமுசா சத்தத்துக்கு மத்தியிலையும் நான் பேட்டி கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய பழனிக்குமார் இதை பற்றி உணர வேண்டும். சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் பேச முடியும். உங்களுக்கு கண்டென்ட் வேணும். அன்றைக்கி நான் மேடை ஏறுறேன், குறைந்தது ஒரு மணி நேரம் பேசு தலைவா, ஏன்னா எல்லாருக்கும் கண்டென்ட் வேணும்னு. பின்னாடி என்ன நானே சினிமா டைரக்டரு, எனக்கு பின்னாடி நின்று டைரக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி கையை கட்டி நிற்கிறார இந்த பழனிக்குமார் தான் என்னோட பழைய நண்பர். சரி, ஏக்தம் இவ்வளவு மெய்க்கையும் பிடிச்சி பேசிட்டேன். நன்றி. என்னுடைய பையன் படம் வரக்குள்ள நான் எப்படி ரிலீஸ் பண்ணுவேன்? ஏன் விரல் எடுத்து ஏன் கண்ணிலையும் குதிப்பேனா? இல்லை என் பையனோட இன்னொன்னுங்க, என் படம் வரக்குள்ள அந்த படம் வந்த படத்தை கேட்பீங்களா? நீங்கள் எந்த படத்தை பற்றியே கேட்கணும், யாரை பற்றியா பேசணுண்ணா? நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க. நான் 1983 ரிலீஸ் பண்ண படத்தை வந்திருக்கேன். நான்லாம் என்னங்க, நல்லா ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒன்று டிஆர் இந்த படம் விடக்குள்ளேயே என்னை நோக்கி இவ்வளோ அம்பு வருதுன்னா என் வெயிட் என்னன்னு இப்போ தான் நானே உணர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த காலத்துலையும் என் வெயிட் என்னன்னு இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க யாருங்கிறத அவங்க காட்டிட்டாங்க, நான் யாருங்கிறத இன்னுமே தான் காட்டுவேன். இன்னொன்று, தமிழ்நாடு முழுவதும் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து பாருங்க, தூத்துக்குடிக்கு ஃபோன் பண்ணுறேன், விருதாச்சலத்துலேருந்து ஆனந்தன்னு ஒரு பையன் பேசுகிறான், இங்கே சிம்பு பிரகாஷ் அம்பத்தூர்லேருந்து எப்படி இருக்கு, இங்கேருந்து இந்த ரோஹிணி தேட்டரில் என்ன ரிசல்ட்டு, கமலா தேட்டரில் இன்டர்வல் வரைக்கும் படம் பார்த்தவங்க இன்டர்வலில் என்ன பேசுகிறாங்க, என்ன காஞ்சிபுரம் தேட்டரில் என்ன பேசுகிறாங்க, குமாரபாளையம் தேட்டரில் என்ன பேசுகிறாங்க, தூத்துக்குடியில் என்ன பேசுகிறாங்க, பல்ஸை டக்கு 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 டக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துலேருந்து உட்காந்து சேகரிக்கிறோம். டிஆரில் இந்த படத்தை வெளியிட்டிருக்குது இயக்குனர் டி ராஜேந்தர் அல்ல, சிம்பு சினியார்ட்ஸ் என்ற விநியோகஸ்தர். இந்த விநியோகஸ்தராக எனக்கு துணையாக நின்ன தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னோட நன்றி. அன்னைக்கே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். இப்போ கூட நான் இங்கே வேலை செய்கிறேன்னா எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமு, பிரபாகரன், என்னுடைய அதே மாதிரி படூர் ரமேஷாக இருக்கட்டும், அதே நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடில் சீனு, திருச்சியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமதாஸ், வீரா பிக்சர்ஸ் ராமதாஸ், அதே மாதிரி மதுரையில் எடுத்தால் திருப்பதி பிக்சர்ஸ் விவேகானந்தன் என்ற சேகர், அவர் கூட ஒரு பையன் ஜெகநாதன், அதே மாதிரி எடுத்துக்கிட்டா சேலம் நம்முடைய சிதம்பரம், அவரோட பணியாற்றிய மோகன், அவருடைய உதவியாளர் நாராயணன், அதே போல் திருநெல்வேலியில் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தால் பிரதாப் ராஜா, அவர் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய மூகாம்பிகா மணி, அதே மாதிரி பெங்களூரில் எடுத்துக்கிட்டால் செந்தில்குமார் என்ற என்னுடைய நண்பன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் இந்த படத்தை வெளியிட்டு விட்டு நான் நிற்கிறேன்னா அதற்கு காரணம் சிம்பு சினியார்ட்ஸ் என்ற விநியோக நிறுவனம். சார் ஒரே நிமிஷம், டைமண்ட் பாபும் இல்லை கோவிந்தராஜும் இங்கே வந்து நான் வந்து ஒரு படம் பார்த்தீங்க, நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ் ஷோ போட்டேன்.
இத்தனை பேர் இருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டு இப்போ அதாவது இந்த படம் பார்த்ததுக்கு இதோட ரிசல்ட் என்ன? இது படத்தில் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் ஏ டைரக்டர். அன்னைக்கு ஒர்க் பண்ண அன்னைக்கு சூப்பர் ஹிட்டுங்க. இன்னைக்கு நான் புதுசாக என் படம் அதுக்காக ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். அந்த படம் ஏன் தமிழ்நாட்டில் 1 இயர், தெலுங்குல பிரேமசாகர 2 இயர்ஸ். அந்த வெற்றியை கொடுத்த வரலாறுலாம் ஏதாவது இருக்குமா சொல்லுங்க. அப்படியே அன்னைக்கு வெற்றி. ஆனால் இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதன் பழைய இசையமைப்பாளரை அதே பழைய பாட்டோடைய சோலோ அதோட சோல் கெடாம அதோட ஆன்மா கெட்டுறாம அதற்காக மியூசிக் பண்ணி அதற்காக ரீரெக்கார்டிங் பண்ணி அதற்கான பீட்டு கொடுத்து அதை நாவல்ட்டியோட டிஜிட்டலா நவீன யுகத்தில் கொடுத்தது எப்படின்னு பார்க்கணும். அன்னைக்கு எடுத்த படத்தை இன்னைக்கு 4K ரெசல்யூஷனுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் தான் எழுதணுமே தவிர அடுத்த மியூசிக் டைரக்டரை பற்றியோ அடுத்த தயாரிப்பாளர்களை பற்றியோ அடுத்த இயக்குநர்களை பற்றியோ குறை கூறத்துக்கு நான் இங்கே வரல. இன்றைய காலகட்ட லவ் எப்படி இருக்குன்னு நான் என்னோட யூடியூப் சேனலில் பேசுகிறேன். இன்னும் முக்கியமாக அதை முடிஞ்சால் பார்த்துக்குங்க. டிஆர் டாக்கீஸில் பேசுவேன். அதை மீறி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஆர் டாக்கீஸ்ன்னு சீக்கிரமே ஒரு ஓடிடி தளம் உருவாக்குவேன். சினிமா தேட்டரில் படம் வெளியிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் இல்லை, கஷ்டமாக இருக்குது. பயங்கரமான பாலிடிக்ஸ். திரை உலகத்தில் இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸா? சினிமாவில் ஆனானப்பட்ட ராஜேந்திரன் இப்படி அல்லல் படுறேன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா? அவ்வளவு ஆப்பு வைக்கட்டும். ஆனால் இந்த காலத்தில் லவ் எப்படி இருக்குன்னு சீக்கிரமே ஸ்ட்ரைட்டாகவே தமிழ்லையே இன்னைக்கு 13ஆம் தேதி இத்தனை எதிர்ப்பை பார்த்துட்டல, அடுத்த புது படம் எடுக்கிறேன், என்ன எதிர்ப்பை சந்திக்கலாங்கிற ஆலோசனை பண்ணிட்டு எடுக்கிறேன்னு என்ன எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டேன். இன்னைக்கு இறைவன் வித்து போட்டுட்டான். என்ன இன்னைக்கு தூண்டி விட்டாங்க, விளக்கு பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ ஐயோ பேர் ஒரே ஒரு நிமிஷம் நண்பா, உன் பேர் என்ன? நான் ஏதாவது அரசியல் பேட்டி கொடுக்க வந்தேன்னா? நான் கட்டி வந்திருக்கேன் கரை வேட்டி. நான் கொடுக்க வந்தேன் அரசியல் பேட்டி. என்கிட்ட பேசக்கூடாது, ஏட்டிக்கு போட்டி. நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு தான் இந்த உயிருள்ள விஷயம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன ரிசல்ட்டு? நாளைக்கு காதலர் தினம். இன்னொன்று, காதலர் தினத்துக்காக இத்தனை படம் விடுறாங்களாம். ஏன் போன வருஷம் காதலர் தினத்துக்கெல்லாம் இத்தனை படம் வரல? உயிருள்ள என்ற படத்தை காதலர் தினத்துக்கு டிஆர் பிளான் பண்ணோன்னு தான் இவங்களுக்கெல்லாம் காதலர் தினம் ஞாபகம் வருமா? என் தலைவனை சீண்டி பாக்குறீங்களா? இன்னொன்னு, நாளைக்கு பல்ஸ் தெரிஞ்ச பிறகுதான் எந்த அளவுக்குன்னு தெரியும். நான் 100க்கு மேற்பட்ட தியேட்டர் ரிலீஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 150 தியேட்டர் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு இது போதலை. எனக்கு இன்னும் அதிகமான தியேட்டர் இனிமே தான் கிடைக்கும் நம்புறேன். கடவுள் எனக்கு ஒரே பலம், கடவுள் தாங்க. அதனால நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு தான், இந்த உயிருள்ள ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் 2K கிட்ஸுக்கு என்ன பிடிக்குது, இந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குது, இன்னைக்கு உள்ள இளம் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் காதலிக்கலாமா, அந்த பெண் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு சின்சியரான காதல்லாம் இருக்கா அப்படின்ற அவங்கெல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களாம் எனக்கு ஆதரவு கொடுத்தாதான் நான் ஒருதலை ராகத்தை பற்றியோ இல்லை மைதிலி எண்ணெய் காதலியை பற்றியோ, காதல் அழிவதில் ரீரிலீஸ் பண்ணலாமா, இல்லை இது நம்மளால் ரீரிலீஸ் பண்ணலாமா, மோனிஷா மோனிஷா ரிலீஸ் பண்ணலாமா, எங்கள் வீட்டு வேலன் பண்ணலாமா, என் தங்கை கல்யாணி பண்ணலாமான்னு இனிமே தான் முடிவு பண்ணும். போருமா நண்பா? அவ்வளோ அவசரப்படுறீங்க. தண்ணி கொடுக்க சொல்லு. உள்ள அது என்ன, உங்களுக்கு தமிழ் தானே தெரியும். 38 நாள் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். திரும்ப பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கல. படம் பாருங்க, பழைய ரீரெக்கார்டிங் பாருங்க.